அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தொல்லியல் ரிலேட்டடா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் தான் பார்க்க போறோம். லாஸ்ட்டு இதே பட்டினமுறதூர்ல தான் ஒரு தெய்வம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது பாண்டியர்களோட காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு நம்ம நியூஸ்ல பார்த்தோம். ஸோ அதே இடத்துல தான் இப்போ அகைன் மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன அப்படின்னா, பலாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மீன் புதை படிமம் கண்டெடுத்திருக்காங்க. எங்க அப்படின்னா, அதே தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூரில் தான் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மீன் புதை படிமம், சிப்பி புதை படிமங்கள், ஸ்படிகம் நிலையை அடைந்த இயற்கை பிசின்கள் ஆகியவற்றை வரலாற்று ஆர்வலர்கள் அண்மையில் கண்டறிந்தனர் அப்படிங்கிறாங்க. ஓகே, இது போக இது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவை மரத்தின் பிசின் படிமமா அல்லது கடல்சார் அம்பரின் படிமமா என்பதை வேதியியல் மூலக்கூறுகளை ஆய்வு செய்தால் தெரிய வரும் அப்படிங்க. அதாவது மீன்ல இருந்து ஒரு படிமம், அதாவது ஒரு வேதிப்பொருள் மணி ஒண்ணு வந்து வெளியில இருந்திருக்கு, திரவம் மாதிரி. ஸோ அதை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அந்த அம்பரின் அப்படிங்கிறாங்களா, அது அப்படின்னா என்ன அப்படின்னா திமிங்கலத்தின் உமிழ்நீர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இது வந்து அது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 to 110 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட கையடக்க பண்டைய மணல் கல்கருவி கிடைத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, அதாவது சிந்து வழியில வந்து கல்கருவிகள் தான் பயன்படுத்திருப்பாங்க. அதே மாதிரி இதுல வந்து கையடக்க மணல் கல்கருவி கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா, அது போக வந்து இதெல்லாம் பார்த்து இதனுடைய காலகட்டம் எது அப்படின்னு சொன்னா 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய என்பது தெரிய வரும் அப்படிங்க. இதெல்லாம் இன்னும் நல்லா டீட்டெயில்டா ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா 10,000 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அதுபோக வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்குள்ள சுமார் 5 அடி இறால் பண்ணை பள்ளங்களை தோண்டி அகழாய்வு செய்தால் பாண்டியர்களின் இருண்ட காலம் குறித்த வரலாறுகளை அறிய முடியும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போக இதுல வந்து நவம்பர் 3ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இதே பட்டணமருதூர்ல ஆரம்ப கால வட்டெழுத்து கல்வெட்டை கண்டெடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்காலஜிங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, இந்திய தொல்லியல் ஆராய்ச்சி வந்து 1861ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சாரி, ஆரம்பிச்சிருக்காங்க. அதே இது தமிழ்நாடு தொல்லியல் ஆராய்ச்சி எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.